உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிமையான காலை பொழுதில் மீண்டும் திறன பேசும் பேனா பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு புதன்கிழமை. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது திருக்குறள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எங்களுடைய நாவடக்கம் என்பதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது அதன் பொருள். எங்களுடைய நாக்கினால் நாங்கள் என்னவற்றை எல்லாம் பேசுகின்றோமோ அது மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அமையப் போகிறது அல்லது எங்களுக்கு நன்மையும் தீமையும் அமையப் போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று ஒருவனுடைய சொல்லிலே இருந்து, ஒருவன் சொல்கின்ற சொற்களிலே இருந்து தான் அவனுடைய தன்மையையும் அவனுடைய குணத்தையும் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பேசும் பேச்சு, நாங்கள் மற்றவர்களோடு பழகுவது, அவர்களோடு நாங்கள் எவ்வாறு உரையாடுகின்றோம், அவர்களை நாங்கள் எவ்வாறு மதிக்கின்றோம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டுத்தான் ஒரு மனிதனை நாங்கள் தீர்மானிக்கின்றோம். இவர் நல்லவரா கெட்டவரா அல்லது இவர் எத்தகைய குணங்களை கொண்டவர் என்பதை அவருடைய சொல்லில் இருந்துதான் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தேவையற்ற சொற்களையோ அல்லது தேவையில்லாத வார்த்தைகளையோ பிரயோகிப்பதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பேசும் பேனா பகுதியோடு இணைந்து கொள்வோம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வடபகுதி மக்களுக்கு முழுமையான அரச பணி, வடமாகாண அபிவிருத்தி மீளாய்வு கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை என்ற செய்தியே தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. வெற்றி கொண்ட சுதந்திரத்தை பாதுகாப்பது சகலினதும் தலையாய கடமை எனவும் அதனை காட்டிக் கொடுக்க இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வவுனியாவில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் ஒரு அரசாங்கம் உள்ளது என குறிப்பிட்ட ஜனாதிபதி 20 வருடங்களுக்கு மேல் கஷ்டப்பட்ட மக்களுக்கு மனநிறைவான சேவையை வழங்க வேண்டும் எனவும் சேவை வழங்குவதில் இன மத பேதங்கள் பாரபட்சங்கள் இருக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. 99 மேலதிக வாக்குகளால் அவசர கால சட்டம் நிறைவேறியது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அவசர கால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிப்பது தொடர்பான பிரேரணை 99 மேலதிக வாக்குகளால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவசர கால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிப்பது தொடர்பான பிரேரணைக்கு ஆதரவாக 118 வாக்குகளும் எதிராக 19 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. வாக்கெடுப்பு வேளையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் எவரும் சபையில் இருக்கவில்லை என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5457.15 மில்லியன் செலவு என்று வடமாகாண பிரதம செயலாளர் தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் வடக்கின் வசந்தம் அபிவிருத்தி திட்டத்திற்கு குறிப்பிட்ட 2 ஆண்டில் 5457.15 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 3263 செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. இனி இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக 1300 கோடி ரூபாவினால் பாதுகாப்பு செலவினம் அடுத்த வருடம் அதிகரிப்பு, 1,08,096 கோடி ரூபாய் செலவினம், நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சபையில் சமர்ப்பிப்பு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. தேசிய சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன, நெடியவனும் உருத்திரகுமாரனும் பிரசாரத்தில் என்கின்றார் பிரதமர் டி.எம். ஜெயரத்ன என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை தமிழர்களுக்கு உரிமை பெற்றுத்தர மத்திய அரசு விரைந்து செயற்பட வேண்டும், அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு அரசியல் தீர்வே வழி என்கின்றார் கருணாநிதி. அதிகார பகிர்வு தொடர்பான இந்தியாவின் அழுத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று கேள்விக்குறியோடு ஒரு செய்தி காணப்படுகிறது. சபையில் ஜோசப் மைக்கேல் பெரேரா எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். உள்ளூராட்சி திருத்த சட்டம் மூலம் 11 மேலதிக வாக்குகளால் கிழக்கு மாகாண சபையில் நிறைவேறியதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்றைய தினம் வெளியாகிய சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு சாத்தியமானால் மட்டுமே தீர்வு, ஜனாதிபதி திட்டவட்டம். தமிழ் கட்சிகளுக்கு இடையில் ஒருமித்து கருத்தை ஏற்படுமேயானால் இனப்பிரச்சினைக்கு எந்த ஒரு தீர்வையும் முன்னெடுக்க முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. நேற்று முன்தினம் தன்னை சந்தித்த பொதுநலவாய நாடாளுமன்ற கழக மற்றும் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் அவர் இதனை தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. யுத்தம் முடிவுற்ற நிலையிலும் பாதுகாப்புக்கே கூடுதல் நிதி என்ற செய்தியும் காணப்படுகிறது. நல்லிணக்க ஆணைக்குழு முன் சாட்சியம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் தாருங்கள், தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள நல்லிணக்க ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்க தமக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு அவர்கள் கடிதம் மூலம் இதனை தெரியப்படுத்தியிருப்பதாகவும்
இளமையிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நாங்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகிறோம். எங்களுக்கான முடிவையோ தீர்வையோ பெற்றுத்தாருங்கள் என்றும் அதற்காக தங்களுடைய குரல்களை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இதுடன் திறன பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் திறன பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும். சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adderna.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.